தங்கப்பூவே வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் ப்ரீசெட் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீசெட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபைலில் எந்த இடத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீசெட் உங்களுக்கு இம்போர்ட் ஆன வாட்டி கைன் மாஸ்டரில் ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ இதில் வந்து லிரிக்ஸு சாங்ஸு எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதை எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சேச்சுரேஷனை வந்துட்டு நான் மைனஸ் வச்சிருப்பேன். ஸோ அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனில் பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ அப்படியே பேக்கில் வந்துருங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ என்னோட ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் கைன் மாஸ்டரில் கூட எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா என் ஃபோட்டோ ஆட் பண்ணனால அது கட் ஆகிருக்கு. அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கிராப்பில் இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸோட கரெக்டாக வந்துட்டு பேக்ரவுண்டில் ஷோ ஆகும். அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சென்டரில் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஒரு 26 செகண்டுக்கு வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த சைடில் வந்து செட் ஆகிடும். அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோஸை கொஞ்சம் மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் எஃபெக்ட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பேக்கில் வந்துட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஏதாவது சாங் எடிட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எந்த சாங்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அது போடலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நான் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லிரிக்ஸுமே நீங்கள் மாற்றி செட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.